அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்பு தொகுப்பில் ஆடி 15 வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறப்பான ஒரு கோயில், திருவாக்கரை வக்கரகாளியம்மன். விழுப்புரம் மாவட்டத்தில் திருவாக்கரைன்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். 7 ராஜகோபுரங்கள் கொண்டது. ஆதித்ய சோழனோட முதல்ல இந்த கோயிலை கட்டுறாரு. அதுக்கப்புறம் பராந்தக சோழனுடைய மகன் கண்டராதித்த சோழன் தன்னோட மனைவி செம்பியன் தேவியோட இந்த கோயிலை புனரமைக்கிறாங்க. அவங்க நிறைய சிவன் கோவிலை புனரமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் சந்திரமௌலீஸ்வரர். இவர் வந்து 3 முகங்களோட காட்சி கொடுக்குறாரு. இங்கே நந்தி வந்து சற்று தள்ளி அமர்ந்திருப்பாங்க. வடக்கு நோக்கி காளி இருப்பாங்க. இங்கே வந்து வக்ராசுரன் அப்படின்ற அசுரன் சிவனை நோக்கி கண்டத்தில் வச்சு தவம் பண்ணி சாகாவரம் பெறுறான். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால சிவன் விஷ்ணு கிட்ட முறையிட விஷ்ணு தன்னுடைய சக்கராயத்தால் அவனோட தலையை கொய்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வக்ராசுடைய தங்கை துன்முகின்றவ அவள் கர்ப்பமாக இருக்கா, இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படுத்துறா. சிவன் பார்வதி கிட்ட முறையிட பார்வதி காளி ரூபம் எடுத்து அவள் வயத்தை கழித்து குழந்தைகளை வந்து தன் குண்டலமாக அமைச்சுக்கிட்டு அந்த துன்முகியை கொண்டுடுறாங்க. வக்ராசுனுடைய தங்கையை கொட்டதால் இவங்க வக்கர காளியாக மாறி இங்கே காட்சி கொடுக்குறாங்க. மேலும் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா முண்ட மாலையோட அந்த சிசுவை குண்டலத்தில் கழுத்தில் போட்டுக்கிட்டு உக்ரமாக அழகான பெரிய விழிகளோடு அமர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வலம்புரி விநாயகர் இருக்கார். வலம்புரி விநாயகர் 108 சிவஸ்தலங்களுக்கு போனால் ஒரு வலம்புரி விநாயகர் தான் இருக்கும். இந்த வலம்புரி விநாயகரை வணங்குனீங்கன்னா அந்த பலன் நமக்கு கிடைக்கும். மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா துவாரபாலிகைகள் 4 பேர் இருக்காங்க. ஒரு முறை அவங்க பாலில் நிறைய தண்ணி கலந்து விற்றதுனால அவங்களுடைய தலையை கொய்யும்படி அரசன் முறையிட அவங்க முடியெல்லாம் இறக்கிட்டு தலை கொய்யும் போது இந்த அம்மாவை வேண்டி அவங்க அழுது மன்னிப்பு கேட்க காளி தோன்றி அவங்கள மன்னித்து துவாரபாலைகளாக ஏற்றுக்கிறாங்க. அதனால் இந்த கோயிலில் என்ன நம்ம வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, முன்வினை பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, நம்மளுடைய தொழிலில் தகராறு இருக்குது, நமக்கு வந்து திருமணமே ஆகலை, எந்த தொல்லைகள் ஜோஷத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா நிவர்த்தி பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த அன்னையை வந்து தரிசனம் பண்ணி 3 பௌர்ணமி தொடர்ந்து வந்தால் அந்த தோஷங்கள்லாம் நீங்குன்றாங்க. இது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஒரு தலமாகும். ஆக மக்களே, நம்ம திருவக்கர காளியை போய் தரிசிப்போம், ஆசைகள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.